கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். மகாவிஷ்ணுவின் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அவதாரமும் இருப்பதாக மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் உணர்வார்கள். இதில் மகாவிஷ்ணுவானவர் 24 அவதாரங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதில் மிக மிக முக்கியமானதாக தச அவதாரம், அதாவது 10 அவதாரங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தச அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனோட பரிமாண வளர்ச்சியோடு தொடர்புடையதாக அமைகிறது. அப்படி பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு உயிரினத்திலும் அடுத்தடுத்த நிலையிலையும் வரும்போது தன்னுடைய 5வது அவதாரமான வாமன அவதாரத்திலேயே முதலாக முழு மனித உருவில் பகவான் மகாவிஷ்ணு அவதாரம் செய்கிறார். இந்த அவதார திருநாள் தான் ஆவணி மாதம் துவாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளில் இந்த வாமன அவதாரம் மகாவிஷ்ணு அவர்கள் எடுக்கிறாங்க. சரிங்க, இந்த மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரம் எடுப்பதற்கான நோக்கம் என்ன, எதற்காக எடுத்தார் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அவதாரம் எந்த நேரத்தில் நாம் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாதசி திதி வருகிற சனிக்கிழமை மாலை 5:05 மணிக்கு துவங்கி மறுநாள் 3:30 மணி வரை இருக்கிறது. அதே போல் அந்த நேரத்தில் இணைந்து வர திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை 5:57 மணிக்கு துவங்கி ஞாயிற்றுக்கிழமை 5:03 வரைக்கும் இருக்குது. இதில் நாம் சனிக்கிழமை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை 3:30 வரை நாம் பகவான் மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்திற்கு பூஜை செய்ய உகந்த நேரமாக கருதப்படுகிறது. சரிங்க, இப்போ அவதாரத்தோட நோக்கத்தை பற்றி பார்க்கலாம். மகாபலி சக்கரவர்த்தியான அசுர குலத்தை சேர்ந்த ஒரு மாமன்னன். இவர் யாருடைய வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரத்தில் இருக்கக்கூடிய பக்த பிரகலாதனின் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இவர் நல்ல சிறப்பான முறையில் மக்களுக்கு ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. தானங்கள் தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. ஏன் இவர் அசுர குலத்தில் பிறந்தாலும் இது போன்ற சிறப்பான ஆட்சியை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா, பக்தர் பிரகலாதனோட வம்சம் அப்படின்றதால அந்த வம்சாவையில் விஷ்ணு மேலே அதிக பக்தி கொண்டு நல்லாட்சி புரிந்து வந்திருக்கார். என்னதான் அசுர குலமாக நல்லாட்சி புரிந்தாலும் அவர் அசுர குலம் என்பதால் அவருக்குள்ளேயும் தான் என்ற அகம்பாவம் எட்டி பார்க்குது. அந்த நேரத்தில் 3 லோகத்தையும் ஆளக்கூடிய சக்தி நாம் பெறணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அசுர குலத்தின் குலகுருவான சுக்கராச்சாரியரின் ஆலோசனைப்படி அசுவமேத யாகத்தை வளர்த்தி மக்களுக்கு தான தர்மங்களை செய்கிறார். யாகத்தின் முடிவில் தான தர்மங்கள் செய்கிறார். இது மாதிரி செய்யும்போது இவரோட எண்ணம் சரியில்லாத காரணத்தால் இதற்கு பின்னாடி வர பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எண்ணி தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவோட சரணடைந்து பணிந்து கேட்குறாங்க. ஆதலால் மகாவிஷ்ணுவானவர் இதற்கான முடிவை நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிராமணர் வடிவத்தில், குள்ளமான பிராமணர் வடிவத்தில் இந்த யாகத்தின் முடிவில் யாசகம் பெற்று வருகிறார். அதாவது தானம் வாங்க வருகிறார். அப்படி வந்த மகாபலி சக்கரவர்த்திகளை 3 அடி தான் கேட்குறாரு. எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த 3 அடி தானே அப்படின்றதுக்காக வந்திருப்பது மகாவிஷ்ணு அப்படின்றத ஒரு காலகட்டத்தில் தன் குருவோட உதவியால் தெரிஞ்சுக்கிட்டாலும் தான் என்ற ஆணவத்தால் இவருடைய உருவம் குள்ள உருவம், இவருக்கு என்ன 3 அடி தேவைப்பட போகுது அப்படின்ற ஒரு ஆணவத்தால் நான் கடவுளுக்கே தானம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது பகவான் மகாவிஷ்ணுவானவர் முதல் அடியில் ஆகாயத்தையும் 2வது அடியில் பூமியையும் தன்னுடைய 3வது அடியை எங்கே வைக்கணும்னு மகாபலி சக்கரவர்த்தியை கேட்கும்போது தன்னுடைய அகம்பாவத்தை உணர்ந்து தன்னை உணர்ந்து அகம்பாவத்தை அழித்து தன்னுடைய சிரசின் மீது வைக்க சொல்லி வேண்டுகிறார். அப்படியே செய்யும்போது அவருடைய மகாபலி சக்கரவர்த்தியானவர்
முழுமையாக பாதாள லோகத்தை அடைகிறார். அதன் பொருட்டு தன்னுடைய கர்வத்தை உணர்ந்ததாலும் தன்னுடைய முன்னோர்களான பக்தன் பிரகல்லாதனுடைய வாரிசு என்பதாலும் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரத்தை கேட்கிறார். அந்த வரம் என்னன்னா, இந்த திருவோண நட்சத்திரமும் துவாதசி திதியும் வரக்கூடிய நாளில் என்னுடைய ஆட்சி செய்த மக்களை நான் மீண்டும் வந்து பார்க்கணும், ஒவ்வொரு வருடமும் வந்து பார்க்கணுன்னு அருள் கேட்குறார். அந்த வரத்தின்படி தான் ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களில் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி வருகிறோம். இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனித குலம் எடுத்த முதலாக மகாவிஷ்ணுவானவர் மனித குலம் எடுத்து பூமிக்கு வரார். அந்த மனித ரூபத்தில் இருக்கும்போது முதல்ல அவர் அழிக்க வேண்டும் அப்படின்ற கூடிய எண்ணம் தான் என்ற அகம்பாவம், ஆணவம், இதைத்தான் அழிக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த தனக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை அழித்தால் மட்டுமே அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தவே இந்த அவதாரத்தின் மூலம் நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாத, என்னதான் நம்ம தான தர்மங்கள் செய்தாலும் இறைவனிடம் முழுமையான பக்தி மட்டுமே சிறந்தது என்பதை இந்த வரலாற்று மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பக்தர் பிரகல்லாதன் சிறு குழந்தையாகவே எந்த தான தர்மங்களும் செய்யாது முழுமையாக பக்தியின் பொருட்டே ஒரு நரசிம்ம அவதாரத்தையே உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறார். அதாவது நரசிம்ம அவதாரம் பிரகல்லாதனுக்காகவே உருவாக்கப்பட்டது. அந்த பக்தியின் மூலமாக அந்த ஒரு அருளை பெற்றிருக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் நல்லாட்சி புரிந்து தான தர்மங்கள் வழங்கி இருந்தாலும், அவருக்கும் பக்தியும் இருந்தாலும், தான் என்ற ஆணவத்தால் அவரால் முழுமையாக இறைவனிடம் சரணடைய முடியலை. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயந்தான். நாம் இறைவனிடம் முழுமையான பக்தியில் சரணடைந்தோம் என்றால் நம்மளுடைய பின்வரக்கூடிய 7 தலைமுறை அல்ல 22 தலைமுறைக்கும் மேலாக நாம் இறைவனிடம் சரணடைய முடியும். நம் பின்னாடி வரும் தலைமுறைகள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அது மன்னிக்கப்படும் என்பதால் இன்று வாழும் நாம் இறைவனிடம் முழு பக்தியோடு இருப்போம் என்று கூறி, இந்த கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இறை பக்தியோடு இருக்கும் நண்பர்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண்பதற்கு இந்த சேனலோடு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி.